எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழாவினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற அந்த சிந்தனையை நாம் சிந்திக்கின்றோம். அதாவது உயிர்ப்பு விழா என்றாலே அடையாளங்கள் நிறைந்த விழா. அடையாளங்கள் வழியாக திரு அவை நம்மோடு பேசுகிறது. அடையாளங்கள் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இப்போ இங்கே பாஸ்கா திரி இருக்கிறது. இந்த பாஸ்கா திரியிலே என்னெல்லாம் இருக்கு? ஒளி வாழ்விற்கு வழிகாட்டுவதனுடைய அடையாளம். அந்த தீபம் இதயத்தை சூடுபடுத்துவது. திருவழிபாட்டு நூலிலே நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. நீ சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவும் இல்லை, இப்படி இருந்தால் என் வாயிலிருந்து உன்னை துப்பி விடுவேன். அப்படி என்றால் இதயங்கள் சூடுபடுத்தப்பட்டு இயேசுவினுடைய அன்பை உணர்வதற்கு ஒரு அடையாளம். அந்த ஆணிகள், காயங்கள் இயேசுவினுடைய துன்பத்தை, 5 காயங்களை நினைவுபடுத்துபவை. நெருப்பு பாவத்தை அழிப்பதற்கான அடையாளம். அதிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலுவை தந்தையிடம் செல்வதற்கான, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் இணைக்கக்கூடிய பாலமாக இருக்கிறது. தந்தையிடம் செல்வதற்கான வழி என்பதை காட்டுவதற்காக ஆல்பா ஒமேகா, அதாவது முதலும் முடிவும் நானே என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்துவது. ஆண்டு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அந்தந்த ஆண்டு குறிப்பிடப்படும். அது வருடத்தினுடைய தலைவரும் அரசரும் ஆண்டவர் இயேசு என்கின்ற இந்த ஆழமான பொருள் இந்த பாஸ்கா திரியிலே இருக்கிறது. இரண்டாவது, வெற்றுக்கல்லறை மன்னிப்பினுடைய அடையாளமாக இருக்கிறது, விடுதலையினுடைய அடையாளமாக இருக்கிறது, நித்திய வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கிறது. இயேசு இங்கு இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பறைசாற்றக்கூடிய அடையாளம். அது மட்டுமல்ல, நாம் நம்மையே அடிக்கடி வெறுமையாக்க வேண்டும். நம்மை அடிக்கடி நம்முடைய கோபம், நம்முடைய வெறுப்பு, நம்முடைய வைராக்கியம், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை வெறுமையாக்க வேண்டும். இறுதியாக உறுதியோடு தைரியமாக உயிர்த்த இயேசுவுக்கு சாட்சி பகர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அங்கிருந்து தான் மற்றவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை சாட்சியப்படுத்துவதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். எனவே அந்த வெற்றி கல்லறை அதனுடைய அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு எல்லா செயல்பாடுகளுக்கும் அடையாளங்களாக நமக்கு திரு அவை தந்திருக்கிறது என்றால் அந்த அடையாளங்கள் வழியாகத்தான் திரு அவையிலே கிறிஸ்துவை நம்மால் கண்டுகொள்ள முடியும். நற்கருணை ஒரு அடையாளம். இயேசுவின் பிரசன்னத்தை நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பதை நம்மால் காண முடிகிறது. எனவேதான் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிர்த்த ஆண்டவர் கொண்டு வந்த அதே அமைதி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாராளமாக பொழியப்படட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த உயிர்ப்பு விழா என்பது நம்முடைய வாழ்வினுடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்ப்பு திருச்சபையினுடைய முதன்மையும் முக்கியமுமான பெருவிழா. உயிர்ப்பு நமது நம்பிக்கையினுடைய அடித்தளம். இயேசு சொன்னபடி உயிர்த்து கடவுள் என்று நிரூபித்த புதுமை நடைபெற்றது இன்றுதான். ஏனென்றால் ஃபுல்டன் ஜேஷின் என்கின்ற பேராயர் அழகாக சொல்வார், உயிரோடு இருந்த கிறிஸ்துவை விட இறந்து கிடந்த கிறிஸ்து பயத்திற்குரியவராக இருந்தார். இறந்து கிடந்த கிறிஸ்து பயத்துக்குரியவராக இருந்தார் என்றால் இயேசுவினுடைய உயிர்ப்பை நம்பியது யார்? இயேசு உயிர்ப்பதற்கு முன்னால் இயேசு உயிர்ப்பார் என்று நம்பியது யார்? யாரு? யார் நம்புறது? இயேசு உயிர்ப்பார் என்று நம்பியது சீடர்கள் அல்ல, இயேசுவோடு இருந்தவர்கள் அல்ல, இயேசுவினுடைய எதிரிகள் தான் நம்பினார்கள். அவன் சொன்னால் சொன்னபடி செய்வான், எனவே உயிர்ப்பான் என்று அவர்கள்தான் நம்பினார்கள். அதனால்தான் அவர்களால் இயேசுவை அடக்கம் செய்த பின்னால் நிம்மதியாக இருக்கவே முடியவில்லை. சீடர்கள் சிதறுண்டு ஓடினார்கள். ஆனால் அவருடைய எதிரிகள்
அவருடைய வார்த்தையில் நம்பினார்கள். அந்த வார்த்தையில் நம்பியதால் தான் இரவிலே எந்த ஒரு யூதனும் அந்த ஓய்வு நாளில் ஒரு புற இனத்தான ஆளுநரிடத்திலே செல்ல மாட்டார்கள். அது தீட்டு என்று கருதப்படுவதால் செல்லவே மாட்டார்கள். ஆனால் எல்லா சட்டங்களையும் உடைத்து இயேசுவின் மீது கொண்ட அந்த பயம், அதாவது உயிரோடு இருந்த கிறிஸ்து கொடுத்த அந்த பயத்தை விட இறந்து கிடந்த கிறிஸ்துவே பயத்திற்குரியவராக இருந்தார் என்றால் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அவன் சொன்னது போல உயிர்த்தெழுந்தால் நம்முடைய எல்லா சதி திட்டங்களும் வீழ்ச்சி அடையும் என்கின்ற அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எனவேதான் பிலாத்துவிடத்திலே சென்று சொன்னார்கள், கல்லறைக்கு காவல் வைக்க வேண்டும். பிலாத்து சொன்னார், உங்களிடத்திலே காவல் வீரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஆலயத்தை பாதுகாக்கக்கூடிய பராமரிக்கக்கூடிய காவலர்கள் இருந்தார்கள், அவர்களை வைத்து காவல் காத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அறிவாளி என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஏனென்றால் தன்னுடைய மகனுடைய உயிர்ப்பின் சாட்சி பத்திரத்தில் கையெழுத்து இட வேண்டியது அவரை கொன்றவர்கள், அவருக்கு எதிராக இருந்தவர்கள் என்பதிலே கடவுள் தெளிவாக இருக்கின்றார். எனவேதான் ரோமை வீரர்களால் பாதுகாக்கப்படுவதை விட அந்த ஆலயத்தினுடைய யூதர்களுடைய எருசலேம் ஆலயத்தினுடைய காவல் வீரர்களை காவலுக்கு வைக்கின்றார்கள். அதனால்தான் ஆண்டவர் உயிர்த்த பின்னால் தலைமை குருக்கள் அவர்களை கூப்பிட்டு காவலர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், பணம் கொடுத்து விட்டு நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய சீடர்கள் வந்து உடலை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள், நீங்கள் பரப்பி விடுங்கள், மீதியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று துணிச்சலோடு சொன்னார்கள். விவிலியம் சொல்லுகிறது, இன்றைக்கும் இந்த கதை யூதர்களிடத்திலே பிரபலமாக இருக்கிறது. இயேசுவினுடைய சீடர்கள் தான் உடலை திருடி சென்று விட்டார்கள் என்கின்ற அந்த கதை. ஆனால் அகஸ்தீனார் அழகாக சொல்லுவார், நீங்கள் இயேசு உயிர்த்தெழவில்லை, அவருடைய சீடர்கள் தான் அவருடைய உடலை திருடி கொண்டு சென்றார்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா. தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எப்படி எடுத்து சென்றதை பார்த்தார்? தூக்கத்தில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ நீங்க சொல்வது பொய். இரண்டாவது, இயேசுவினுடைய சீடர்கள் சாதாரண மனிதர்கள், அவர்களுக்கு பலம் கிடையாது. ஆனால் உங்களிடத்தில் இருப்பவர்கள் காவல் வீரர்கள் எல்லா ஆயுதங்களோடு இருந்தார்கள். எனவே அவர்களை தடுத்து அவர்களை அடித்து நொறுக்கி உடலை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்திலே வீரரிடத்திலே வலு இருந்தது தானே. அப்படி என்றால் அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் சொல்வது பொய் என்று அகஸ்தீனார் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே உயிர்த்தார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதிபட எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு விழா நம்முடைய உயிர்ப்புக்கு உத்தரவாதம் தரக்கூடிய விழாவாக இருக்கிறது. நம்முடைய எதிர்நோக்கு, நம்முடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ள ஊக்கம் தரக்கூடிய விழா. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15ஆம் அதிகாரம் 13 முதலுள்ள இறை வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றாகிவிடும். அது மட்டுமல்ல, இறந்தோர் உயிர்த்தெழுவார்கள் என்கின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் தான் பவுல் உயிர்த்தெழுதலை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை பயனற்றது, பொருளற்றது. அப்படி என்றால் உயிர்த்த இயேசுவினுடைய பிரசன்னத்தில் உயிர்ப்பின் மக்களாக வாழ்வை சீர்படுத்தி மனம் மாறி புது வாழ்வை பெற்றுக்கொண்டு அன்பு, இரக்கம், கருணை, தியாகம், மன்னிப்பு, சேவை மனப்பான்மையோடு வாழ்வதற்கான அழைப்பை இந்த விழா நமக்கு அழைக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றால் ஒருவருக்கொருவர் குடும்பங்களில் அமைதியை அளிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் நமக்கு அமைதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் இந்த உயிர்ப்பினுடைய மகிழ்வில் வாழக்கூடியவர் மற்றவருக்கு சுதந்திர உணர்வை கொடுப்பவராக இருப்பார். ஒரு குடும்பத்திலே சுதந்திர உணர்வை ஒருவருக்கு ஒருவர் வழங்க முடிந்ததென்றால் அந்த குடும்பம் சொர்க்கம் என்று அழைக்கப்படும். யாரை பார்த்தும் யாருக்கும் தேவையில்லாமல் பயம் கிடையாது. சில நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு மிகுந்த, அதாவது கண்டிப்போடு பெற்றோர் இருக்க வேண்டும், ஆனால் பிள்ளைகள் மிகுந்த பயம் கொள்கிறவர்களாக, பெற்றோர் முன்னால் ஒரு வார்த்தை பேசுவதற்கு தயங்குகிறவர்களாக, அல்லது தந்தையை பார்த்தால் ஓடி ஒளியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கின்ற அந்த குடும்பத்திலே சுதந்திர உணர்வு என்பது இல்லாமல் இருக்கிறது. யாரும் யாரையும் பேச விடுவதில்லை. ஒருவர் பேசினால் அவரை மட்டம் தட்டுவது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே கண்டிப்பாக அமைதியை உணரவே முடியாது. கிறிஸ்துவே அமைதியை தந்தாலும் நாம் அதற்கு தடையாக இருப்போம். எனவே அந்த அமைதியை நம்மால் உணர முடியாது. அதே நேரத்திலே ஒரு குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நண்பர் போல
நண்பர்களை போல பாவித்து, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் ஒருவரிடத்திலே கண்டிப்பாக வரும். தவறுகள் செய்தால் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நண்பரிடத்திலே அதிகமாக இருக்கும். அந்த நண்பர்களிடத்திலே இருக்கக்கூடிய மனப்பக்குவம் தான் கணவன் மனைவியிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, பெரியவர்கள் சிறியவரிடத்திலே, குடும்பங்களில் இருக்கின்ற பொழுது அங்கே அமைதி நடக்கிறது. அதை இல்லாமல் அடிமை முதலாளி உறவு அல்ல குடும்ப உறவு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்க்கக்கூடிய துயரம் என்பது, நான் சொல்லுவேன் நீ செய்யணும், என்னை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது, எனவேதான் நான் சொல்வதை நீ செய்தால் மட்டும் போதும், உனக்கென்று சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடமில்லை என்று ஒருவர் சொன்னார் என்றால் அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை அவர் அடிமை நிலையில் வைத்திருக்கிறார் என்பது பொருள். அது மட்டுமல்ல, ஒரு கணவர் ஒரு பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருந்த பொழுது மனைவி வந்தார் என்றால் பேச்சை நிறுத்தினால், அல்லது மனைவி ஒரு ஆணிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் கணவர் வருகின்ற பொழுது பேச்சை நிறுத்தினால், அல்லது பிள்ளைகள் ஒருவரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், பெற்றோரில் யாரையாவது கண்டவுடனே பயந்து பேச்சை நிறுத்தினால் அங்கே சுதந்திரம் இல்லை என்பது பொருள். சில ஆட்கள் பார்த்தா தெரியும், வீட்டில் பூனை போல இருப்பாங்க, வெளியில புலியா இருப்பாங்க. அப்படி இல்லை. எல்லா வீடுகளிலும் இயல்பாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுதந்திர உணர்வு என்பது ஒருவர் மற்றவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. நாங்கள் ஒரு கண்காட்சிக்கு சென்றோம். ஒரு குகைக்குள்ளே தண்ணீர் குமிழி மிக மிக அழகாக நேர்த்தியாக செய்து வைக்கப்பட்டிருந்தது. அப்போது என்னோடு வந்த அந்த குடும்ப தலைவர் சொன்னார், ஃபாதர் பாருங்க, இந்த தண்ணீர் குமிழி எவ்வளவு சூப்பராக இருக்கு, நம்ம எடுத்துட்டு போய் பேப்பர் வெயிட்டா பயன்படுத்தலாம், நல்ல அழகா இருக்கும், ஆபீஸ்ல வச்சோம்னா ரொம்ப பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும் அப்படின்னு அவர் இயல்பா சொல்றாரு. திடீர்னு சத்தம், இதெல்லாம் ஃபாதருக்கு தெரியாதா, சும்மா வர முடியாதா? பின்னாடி வந்த மனைவி அவர் சொன்னாரு, என்ன நீ வீட்லையும் பேச விட மாட்டேங்கிற, இங்கேயும் பேச விட மாட்டேங்கிற. அவரு ரொம்ப நொந்து போய் சொல்றாரு, என்னது அங்கேயும் பேச விட மாட்டேங்கிற, இங்கேயும் பேச விட மாட்டேங்கிற. இப்ப இது சுதந்திரம் இல்லாத ஒரு நிலை. பிள்ளைகள் பேசுகின்ற பொழுது வாயை மூடு, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு பெற்றோர் அந்த பிள்ளைகளுடைய வாயை அடைக்கின்றார்கள். அந்த குழந்தைகள் அங்கே இல்லத்திலே வாய் அடைக்கின்ற பொழுது வெளியிலே சென்று எங்குமே தைரியத்தோடு நிமிர்ந்து நின்று பேச முடியாது. அடக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை எங்குமே பேச முடியாது. அவனுடைய இதயம் முழுவதும் எதிர்மறையான எண்ணம் தான் இருக்கும் என்பதை நாம் மறக்கவே கூடாது. அப்படி அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் தான் தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்தக்கூடியவனாக, நான் சொல்வதை நீ செய்தால் போதும், உனக்கு பேசுவதற்கு தகுதி இல்லை, உரிமை இல்லை என்று சொல்லி அவளுடைய வாயடைக்கக்கூடிய கணவனாக பின்னாளில் மாறுகிறான் என்பதை நாம் மறக்கவே கூடாது. எனவேதான் பிள்ளைகளை பேச விடுங்கள். நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் சமூகத்திலும் பிள்ளைகளை பேச விடுங்கள். குழந்தைகள் பேசட்டுமே. குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் அறியாதவர். அதாவது தங்களுடைய சொந்த மக்களுடைய அந்த பிஞ்சு மழலை பேச்சை ரசிக்க தெரியாதவன் தான் அந்த குழலுக்கு பயங்கரமா சவுண்ட் இருக்குது, பிபிக்கு நல்ல சவுண்ட் இருக்கு என்று இசைக்கருவிகளை புகழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் சொந்த மக்களுடைய குரலை கேட்கின்ற பொழுது அதிலே மகிழக்கூடிய ஒரு தந்தை, ஒரு தாய் பேறு பெற்றவர். இப்ப நீங்க பாருங்க, எல்கேஜியில பிள்ளைகள் கொண்டு சேர்க்கிறாங்க, அப்படிதானே? எங்க சேர்க்கிறாங்க? எல்கேஜியில ஃபீஸ் எவ்வளவு? 15,000 முதல் 50,000 வரை வாங்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது. இந்த எல்கேஜியில என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? குழந்தை பேசுறது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வாயை திறந்து பேசின உடனே என்னது, அம்மா சந்தோஷப்பட்டு என் பையன் பேசிட்டாங்க, இனி பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்துருங்கன்னு அங்க சேர்ப்பாங்க. அங்க என்ன செய்வாங்க? முதல்ல இந்த வாயில் இருக்கக்கூடிய விரலை பிரிச்சு விடுவாங்க. எப்படி பிரிப்பாங்க? அடிச்சு 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 விரலை பிரிச்சு விடுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க? பேசாத பேசாத பேசாத. அன்னைக்கு அங்க வாயை மூடினவன். இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு? அடிச்சு விரல பிரிக்கிறதுக்கும் வாயிலிருந்து விரல பிரிக்கிறதுக்கும் பேசாதேன்னு சொல்றதுக்கும் ஃபீஸ் எவ்வளவு? 50,000. குழந்தைகளை பேச விடுங்கள், இல்லை என்றால் அது பெரிய பாவம் என்பதை மறக்கவே கூடாது. இரண்டாவது, பாதுகாப்புணர்வு. நம்முடைய குடும்பங்களில் பணம் அல்லது ஆடம்பரம் அல்லது ஒரு தேவையற்ற செலவுகள் அல்லது நகைகள் அல்லது சொத்துக்கள் அல்லது வசதி வாய்ப்புகள், இவற்றை விட மிக முக்கியமானது என்னை பொறுத்தவரையிலே பாதுகாப்புணர்வு.
ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு ஒருவர் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வழக்கமாக உளவியல் சொல்லுகிறது, ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பாதுகாப்புணர்வை பெற்றுக்கொண்டால் அந்த ஆண், அதனாலதான் பெண்கள் ஈஸியா விழுந்து போறது. எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த ஆணினுடைய காலை சுற்றி தான் அந்த பெண் வருவாள். அது வசதி வாய்ப்பு இருக்க வேண்டும் என்று இல்லை, ஏழையாக இருந்தாலும் அந்த பாதுகாப்பு உணர்வு அந்த பெண்ணுக்கு கிடைத்தால், அந்த பெண் அந்த ஆணினுடைய காலை சுற்றி வருகிறார் என்றால், அல்லது குழந்தைகள் பெற்றோருடைய காலை சுற்றியே வருகிறார்கள் என்றால், வெளியேறு எங்கும் கிடைக்காத பாதுகாப்பு உணர்வு அந்த குடும்பத்திலே கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிள்ளைகளுடைய குற்றத்தை, பெற்றோருடைய குற்றத்தை, குடும்ப உறுப்பினருடைய குற்றத்தை ஒருபோதும் மற்றவரிடத்திலே பகிர்ந்து கொள்ளவே கூடாது. சொந்தமாக கணவனுடைய குற்றத்தை ஒருபோதும் நண்பரிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ள கூடவே கூடாது. நிறைய பேருக்கு இது ஒரு பொழுதுபோக்கு. போன்ல வீட்டுக்காரருக்கு மொத்த குற்றத்தையும் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்றது, இன்னொரு தோழியிடத்திலே சொல்வது. அந்த தோழி ரொம்ப விவேகமா என்ன பண்ணுது, கணவருக்கே போன் பண்ணுது. போன் பண்ணி அவங்களுக்குள்ள கனெக்ஷன். காரணம் யாரு? இப்போ நான் எனக்கு ஆறுதல் தேடுகிறேன் என்று சொல்லி தேவையற்ற வேலைகளுக்குள்ள இறங்கினால் கடைசி வரையிலும் நொந்து சாக வேண்டும். எனவே ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு உணர்வு என்பது குறை சொல்லாத, குற்றமில்லாத வாழ்க்கையில், அதே நேரத்தில் குறை சொல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் கடைபிடிப்பதற்கு, நம்முடைய குடும்பத்திலே பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, கணவன் மனைவி அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சண்டையிடுகின்ற பொழுது தேவையில்லாமல் சபிப்பது, நீ போற இடம் வழங்காது, நீ ரோட்ல போகும்போது வண்டி இடிச்சு தான் சாவுவ. சில பெண்கள் அல்லது ஆண் ஆவேசத்தோடு சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் கூட சொல்லுகின்றீர்கள். வார்த்தைகளிலே கவனம். ஒரு அம்மா அன்னைக்கு அவரு ஏதோ கோவப்பட்டாரு, உடனே ஆவேசத்தை சொல்லிச்சு, நீ போகும்போது வண்டி இடிச்சு தான் சாவுவ. ஒரு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாரம் அவர் படுக்கையிலே படுத்திருந்தார், தலை அடித்து. அந்த அம்மா இன்னைக்கு வரைக்கும், அவர் இறந்து போயிட்டாரு, இன்னைக்கு வரைக்கும் வேற ஒண்ணுமே இல்லை, மனநலம் பாதிக்கப்பட்டு நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன், நான் தான் கொன்னேன். என்னத்துக்கு? எனவேதான் வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் வைத்தூறு போல கெடும், வருவதற்கு முன்னாலே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் பாதுகாப்பு உணர்வை கொடுப்பதற்கு இன்னொன்று நல்லா புரியணும். இந்த பாதுகாப்பு உணர்வு ஒரு குடும்பத்திலே கொடுக்கப்படவில்லை என்றால், சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாமல் இன்னொருவர் வாழ பழகி கொண்டால், அதே போல கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது. அது யாராக இருந்தாலும் சரி, இருக்கும்போது அவளுடைய அருமை தெரியாது. குறிப்பாக ஆண்களுக்கு. ஏனென்றால் ஆண்களுக்கு மனைவி இறந்த பின்னால் நேரக்கூடிய துயரத்தை போல இந்த உலகத்தில் கொடுமையான துயரம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த மனைவியை நேசித்து அன்பு செய்து ஆயுள் முழுக்க பெற வேண்டி அந்த அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொண்டால், மனைவி இறந்து போனால் கூட அந்த அன்பின் நிறைவிலே மகிழ்ச்சியோடு வாழ முடியும். துக்கம் இருக்கும், இல்லை என்ற இழப்பு இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே எனக்காக அவள் வாழ்ந்தாள், இத்தனை ஆண்டுகள் என்னை பாதுகாத்தாள், அவளுடைய அந்த வழிகாட்டுதலில், அந்த அன்பிலே நான் நிலைத்து வாழ்வேன், தைரியமாக வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் அந்த ஆணுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், இருக்கின்ற பொழுது அன்பு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இருக்கின்ற பொழுது மொத்தமும் குடிச்சு அடிச்சு சண்டை போட்டு காயப்படுத்தி மகிழ்ச்சியை கொடுக்காமல் வீட்டை விட்டு வெளியே துரத்தி நீ போ நீ போ நீ போன்னு சொன்னா அந்த அம்மா போகும். முதல்ல கொஞ்சம் வருஷம் என்ன செய்யும், நல்லா உருண்டு பார்க்கும், எப்படியாவது இந்த திருமண உறவை சரி செய்து கொள்ளலாம் என்று. ஒரு கட்டத்தில் பிடியை விட்டு போயிடும். உங்களை விட்டு போனால் நீங்க போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு தான் இருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு நேர்ந்த துயரம் இதுதான். இருக்கின்ற பொழுது அருமை தெரியவில்லை, இப்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், அவ வேற நம்பரை மாத்திட்டு வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எனவேதான் அந்த பாதுகாப்பு உணர்வு குடும்பங்களிலே இருக்கின்ற பொழுது மட்டும்தான் இவன் இல்லை என்றாலும் என்னால் வாழ முடியும் என்ற அந்த எண்ணத்திற்குள்ளே ஒருவர் செல்ல மாட்டார். இனி இவன் இல்லை என்றால், இவள் இல்லை என்றால் என்னால் வாழ முடியும், இந்த பெற்றோர் இல்லை என்றாலும் நான் வாழ்வேன் என்று யார் முடிவெடுக்கின்றாரோ அவர்களையெல்லாம் திருப்பி உறவிலே கொண்டு வரவே முடியாது. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இருக்கின்ற போதே கொடுக்க வேண்டியதை கொடுத்து ஒவ்வொருவரையும் தக்க வைத்துக் கொள்வோம். நம்முடைய அன்பிற்குரியவர்கள் என்றும் நம்மோடு வாழ மாட்டார்கள். எப்போது வேண்டுமானாலும், யாருடைய வாழ்க்கையில் வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும் நிகழலாம். எனவே காலம் தாழ்த்தக்கூடாது. மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து, இரக்கம் காட்ட வேண்டியவர்களுக்கு இரக்கம் காட்டி, அன்பு செய்ய வேண்டியவர்களை அன்பு செய்து வெற்றிடங்களை நிரப்பி
உங்களுடைய அன்பினால் அவருடைய வாழ்வை முழுமைப்படுத்துவது காலத்தினுடைய கட்டாயம். அடுத்தது நிறைவு திருப்தி. ஒவ்வொரு நாளும் அன்றன்று நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் பேசியே ஆக வேண்டும். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது, இன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே நீ என்ன செய்தாய் என்று பிள்ளைகளை பேச வைக்க வேண்டும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியில் தான் அவர்கள் பேச வேண்டும். சாப்பிட்டியா? ஆமா. என்ன செய்த? ஒன்றும் செய்யல. அப்படி கேட்கக்கூடாது. மூடிய கேள்விகள், க்ளோஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடாது. எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்கக்கூடாது. அவர்களை பேச வைக்கணும். சாப்பிட்டியா? ஆமா. யாரெல்லாம் உட்காந்து சாப்பிட்டீங்க? எப்படி சாப்பிட்டீங்க? அப்படின்னு கூடுதல் கேள்விகள் கேட்கின்ற பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும்? கூடுதலாக பேச ஆரம்பிக்கும். கதைகள், அம்மா உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் வேனில் வரும்போது ஒரு சின்ன தம்பி அப்படி போகும் கதை. அதுதான் குழந்தைகளை பேச வைப்பது. கேள்வி கேட்கணும், அவர்களை பேச விட வேண்டும். அல்லது சின்ன அழுத்தம் கூட குழந்தைகளை பாதிக்கும், பெரியவர்களை பாதிக்கும். இன்றைக்கு நம்முடைய இந்த பகுதி குடும்பங்களிலே ஏராளமான பெண்கள், 70% மேற்பட்ட பெண்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த ஒரு மெல்லிய கோடு தான் அது, அந்த பக்கம் வந்தோன்னா பாதியும் பைத்தியம் தான். ஏற்கனவே நிறைய டிப்ரெஷனுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்குது பல மருத்துவமனைகளிலே. எனக்கு தெரிந்தே ஆண்களும் எடுக்கிறார்கள், பெண்களும் எடுக்கிறார்கள், இளைஞர்களும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் டிப்ரெஷனுக்கு மருந்து. அதே நேரத்திலே மனம் விட்டு பேசுவதற்குரிய வழிவகைகளை நாம் கண்டுகொள்ளுகின்ற பொழுது, ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கின்ற பொழுது, பரவாயில்லை இவனை நம்பலாம், இவகிட்ட ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு ஒருவருக்கொருவர் நம்பகத்தன்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது, நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார், அவர் நம்பிக்கைக்குரியவர், நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத கடவுள் என்கின்ற உணர்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அதே போலத்தான் நம்மோடு வாழக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்புவதற்கு நாம் கடமைப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, என்னை நீ நம்பலாம் என்று என்னுடைய நடவடிக்கை வழியாக நான் காட்ட வேண்டும். அதை செய்யணும். அது செய்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பங்களிலே நிறைவும் திருப்தியும் வரும். நீங்க சில நேரத்தில் பார்த்தா தெரியும், அந்த கணவர் கேட்பாரு, ஏமா இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கோவப்படுற, இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கோவப்படுற. அந்த கோபம் அப்ப நடந்த நிகழ்வுக்கானதல்ல, ஏற்கனவே அடக்கி 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 வச்சது. சரியான நேரம் கிடைச்சப்ப என்ன செய்தது? உள்ள இருந்த மொத்த மாவட்ட மாநாடும் படபடன்னு வெளியே வந்துடுச்சு. எனவேதான் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள். அது மட்டும் இல்லை, சில நேரத்தில் கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது பிள்ளைகளை பகடைக்காய்களாக வைத்துக் கொள்வது, அதே போல பெரிய தவறு இந்த உலகத்தில் வேறு இல்லை. எனவே கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை போடுவதற்கு உரிமை உண்டு, பிரச்சனை இல்லை. கணவனாக மனைவியாக நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளுங்கள். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், தாயாக தந்தையாக உங்களுக்கு சண்டை போடுவதற்கு அனுமதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. கணவனும் மனைவி உங்களுடைய அன்பு, அது உங்க பிரச்சனை. ஆனால் பிள்ளைகளுடைய முன்னால் எந்த கணவனும் எந்த மனைவி, அதாவது எந்த தாயும் எந்த தந்தையும் சண்டை போடுவதற்கு உரிமையற்றவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் போடக்கூடிய சண்டை உங்களுடைய மக்களுக்கு மனக்காயங்களை உண்டு பண்ணும். ஒரு அம்மா 2 பேரும் சண்டை. அப்ப அங்கே இருந்து வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்னது குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி ரெடி ஆச்சா அப்படின்னு. அந்த அப்பா பிள்ளைகிட்ட கேட்கிறாரு. பிள்ளை வந்து அம்மா கேட்குது, அம்மா அப்பாவுக்கு சுடு தண்ணி ரெடி ஆச்சா? அந்த அம்மா அங்கே இருந்து சொல்லுது, ரெடியாச்சு, போய் முங்க சொல்லு. அப்பா அடுத்து குளிச்சுட்டு வந்து கேட்கிறாரு, சாப்பாடு ரெடியாச்சா? அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு ரெடியாச்சா? அதான் வச்சிருக்கு, போய் விழுங்க சொல்லு. இது பிள்ளைகளுக்கு பெரிய காயத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவே கூடாது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வை நாம் மீண்டும் சீர்தூக்கி பார்ப்போம். நிறைவு இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அதைத்தான் தருகின்றார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆன்மீக அர்ப்பணிப்பு மிக முக்கியம். குடும்பங்களிலே ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஜெபமாலை ஜெபிப்பது குறைந்து வருகிறது, விவிலியம் வாசிப்பது குறைந்து வருகிறது, நாள் திருப்பலிகளுக்கு செல்வது குறைந்து வருகிறது, ஞாயிறு திருப்பலிக்கு நேரத்தோடு வருவது குறைந்து வருகிறது, ஒப்புர அருள் சாதனம் அல்லது நற்கருணை பந்தியிலே பங்கெடுப்பது குறைந்து வருகிறதை நம்மால் காண முடிகிறது. அதே நேரத்திலே நம்முடைய இல்லங்களில் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஜெபத்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். எந்த குடும்பங்கள் முழங்கால் இட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தங்களுடைய குடும்பத்திலே கொண்டு வருகிறார்களோ அந்த குடும்பத்தின் மேன்மை மற்ற குடும்பங்களை விட உயர்ந்து நிற்கும். ஒரு வேளை துன்பங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனாலும் அந்த குடும்பங்கள் தகர்ந்து போகாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய குடும்ப ஜெபமாலை எப்போதும் துணை நிற்கும் என்பதை ஒரு காலம் மறக்கவே கூடாது. எனவே ஜெபிக்க தொடங்குங்கள். இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டில் இருந்தாவது, இன்றைக்கு பாஸ்கா நாளில் இருந்தாவது குடும்பங்களில் எல்லா நாளும் ஜெபிக்க தொடங்குங்கள். நீங்கள் இதுவரையிலும் காணாத மாற்றத்தை காண்பீர்கள்.
இனிப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. நான் ஒரு தியானத்துக்கு போனேன், சிஸ்டர்ஸுக்கு தியானம். ஒரு 45 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. தியானம் எல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அந்த மடத்தினுடைய தலைவி வந்து சொன்னாங்க, ஃபாதர், நல்ல காய்ச்சிட்டு இருந்த மாமரம் இப்போ புழுவா இருக்குது, அதனால நீங்க ஸ்டோல் எல்லாம் போட்டு கொஞ்சம் கௌரவமா ஒரு ஜெபம் செய்து தீர்த்தம் எல்லாம் நல்லா தெளிங்க ஃபாதர், இந்த மாவில் இருக்கக்கூடிய புழுவெல்லாம் போகணும் அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்தேன், எல்லா சிஸ்டர்ஸும் கூடி நிற்கிறாங்க, நல்ல உருக்கமாக மாமரத்திற்காக புழுக்கள் மாறுவதற்காக ஜெபம் செய்து என்னால் எவ்வளவு உயரத்துக்கு தீர்த்தம் தெளிக்க முடியுமோ அவ்வளவு உயரத்துக்கு தெளிச்சிட்டு சந்தோஷமா தேங்க்யூ ஃபாதர்னு சொன்னாங்க. நான் கிளம்பி வந்துட்டு ஒரு 2 வாரம் தாண்டி அந்த சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் தியானம் எல்லாம் நல்லா இருந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாராட்டுனாங்க, ரொம்ப நன்றி ஃபாதர். அப்போ எனக்கு என்ன ஆச்சரியம், என்ன ஆர்வம், மாமரத்தில் புழு எப்படி? சிஸ்டர் அதான் சொல்ல வந்தோம் ஃபாதர், உண்மையிலே இப்போ மாமரத்தில் புழுவே கிடையாது. அப்போ நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம். அப்படியா சிஸ்டர், பரவாயில்லையே. ஆமா ஃபாதர், நீங்கள் போன 2 நாளில் ஒரு பெரிய புயல் வந்தது, மாமரம் மொத்தமாக கீழே விழுந்து போயிடுச்சு, இப்போ மாமரமும் இல்லை. அதனால எல்லா ஜபங்களுக்கும் பதில் கிடைக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. இயேசு லாசரை உயிர்ப்பிக்க வருகின்றார், மார்த்தாள் மரியாள் தகவல் சொல்லி விடுகிறார்கள், ஆண்டவர் 2 நாள் தாண்டி வருகின்றார். அந்த 2 நாள் தாண்டி வந்ததால் உயிர்ப்பு என்கின்ற, அதாவது புது வாழ்வு என்கின்ற அந்த பெரிய அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். ஒருவேளை அழைத்த உடனே வந்திருந்தால் அங்கே வெறும் காய்ச்சலும் நோயும் தான் குணமாகி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அழைத்த உடனே வரவில்லை, காலதாமதமாக வருகின்றார். எனவே அங்கே உயிர்ப்பு நடைபெறுகிறது. எனவேதான் ஆண்டவர் காலம் தாழ்த்துகிறார் என்பதற்கு கைவிட்டார் என்று அர்த்தமல்ல, இதைவிட பெரியதை செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். இறுதியாக சமாதானம் இன்றைக்கு மிகவும் தேவையான ஒன்று. நம்முடைய குடும்பங்களில் சேர்ந்து வாழ்வது எளிதல்ல. வாழ்வில் பணமல்ல முக்கியம். வைராக்கியத்தோடு வாழ்ந்தால், வெறுப்போடு வாழ்ந்தால், பகையோடு வாழ்ந்தால் சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஒருவருக்கொருவர் அமைதியோடு வாழ்வதற்குரிய எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுப்பது காலத்தினுடைய கட்டாயம். அதாவது மனைவியினுடைய தந்தையோடு, தாயோடு, சகோதர சகோதரிகளோடு பேச விருப்பமில்லாத அந்த கணவன் அந்த குடும்பத்தின் மனைவியின் அமைதியை குலைக்கின்றார். கணவனுடைய தாய் தந்தையை அல்லது அவருடைய சகோதர சகோதரிகளை மதிக்க, அன்பு செய்ய, அவர்களுக்கு வேண்டியதை செய்ய விருப்பமில்லாத ஒரு மனைவி இயல்பாகவே எதுவும் பேச வேண்டாம், நீங்க செய்யாம இருந்தாலே கணவனுடைய அமைதி தானாக குலைந்து போகிறது. எப்போது நச்சரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் அல்லது ஒரு பிள்ளைகள் அல்லது பெற்றோர் மற்றவர்களுக்கு துயரத்தை வருவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஒரு போலீஸ் அதிகாரி அவர் சொல்றாரு, ஃபாதர் உங்களை எனக்கு பார்க்கணும், அப்படியா, ஒரு நாள் உங்களை பார்க்க வரேன். அவர் வந்தவர் வெளியில் வரப்பு, ஏன்னா போலீஸ் அதிகாரி இல்லையா, 4-5 ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ். அவர் கண்ணீர் விட்டு அழுறாரு, பெரிய மீசையெல்லாம் வச்சிருக்காரு. எனக்கு ஆச்சரியம், நான் இதுவரையும் அப்படி யாரையும் பார்த்ததில்லை. உட்காந்து பொலன்னு பாயுது. என்ன ஃபாதர், என் மனைவி என்னை போட்டு அடிக்கிறா ஃபாதர். வெளியில மொத்தம் அவர் எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்தா என்ன, ஆமா ஃபாதர், எங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை. 2 நாளைக்கு முன்னாடி இப்படிதான், அம்மாவும் இப்போ என்ன திட்டுறாங்க. என்ன ஆச்சு? அதாவது இந்த அம்மா அவர் ஸ்டேஷன்ல இருந்து வரும்போது வாசல்ல ஷூ கலத்தும் போதே, வந்துட்டியா, ஒரு சுடு தண்ணி வைக்க மாட்டேங்கிறா, ஒரு மீன் காய்க்க மாட்டேங்கிறா, சோறு தர மாட்டேங்கிறா அப்படின்னு என்ன செய்யும், புகழ் மாலை பாட ஆரம்பிக்கும். புகழ் மாலை பாட ஆரம்பிச்ச உடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம சமாதானம் க்ளோஸ். அப்போ இவர் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே ஒரு நாள் கோபத்தோட, அம்மா பார்க்குறாங்க, பரவாயில்ல கோவம் தானே, போ என்னன்னு கேளு, என்னைக்கு இவளை கட்டிட்டு வந்தியோ அன்னைக்கு என் குடும்பத்தில் தொடர்ந்த தாரித்திரியம் என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு ஆவேசப்படுத்தி இவர் ஆவேசத்தோட போனவர் கதவை திறந்து ரூமுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு, இனி அம்மாவுக்கு நீ எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பியா, கொடுப்பேங்க, அம்மாவுக்கு சோறு கொடுப்பியா, கொடுப்பேங்க, அம்மாவுக்கு மீன் கொடுப்பியா, கொடுப்பேங்க அப்படின்னு நினைச்சிடாரு. ஒரு பெரிய குச்சி எடுத்து படன்னு அடிக்கிறாரு. அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம், பரவாயில்ல, அன்னைக்கே 2 கொடுத்துருந்தேன்னா அவ ஒழுங்கா இருந்திருப்பா, இனியாவது என்ன செய்ய, அடிக்கடி 2 கொடுத்து வை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுச்சு. அன்னைக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வாரம் எந்த பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கு சந்தோஷம், மருமகளை அடிக்கடைச்சு இல்லையா அப்படின்னு.
அடுத்த வாரமும் அந்த அதிகாரி வீட்டில் வந்த உடனே இந்த அம்மா புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு. அவர் அப்படியாவ செய்தா அப்படின்னு நேரே உள்ள போனவர் அந்த கதவை பூட்டினாரு. அதே சத்தம். என்ன சத்தம்? அம்மாவுக்கு சாப்பாடு கொடுப்பியா? கொடுப்பேங்க. அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி கொடுப்பியா? கொடுப்பேங்க. அம்மாவுக்கு சுடு தண்ணி வச்சு கொடுப்பியா? கொடுப்பேங்க அப்படின்னு. இவர் கதவை பூட்டினவர் கொண்டி போட மறந்துட்டாரு ஆவேசத்துல. இந்த அம்மா இவன் அடிக்கிறான் இல்லையா, கண்ணார பாப்போம் அப்படின்னு கதவை திறந்தது. அங்க அவர் மெத்தையை சுருட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. மெத்தையை சுருட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு அப்பவே தெரியும் நீ இப்படிதான் பண்ண, வா என் நெஞ்சத்துல வந்து அடிச்சுக்கோ அப்படின்னு. எனவே தான் நன்மைக்கவர்களே, இது விளையாட்டல்ல, நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடியது. நம்முடைய குடும்பங்கள் அமைதியினுடைய தளங்களாக மாறுகின்ற பொழுது, நம்முடைய குடும்பங்கள் அமைதியை கொடுக்கக்கூடிய இல்லங்களாக மாறுகின்ற பொழுது, ஒருவர் மற்றவருக்கு அன்பினுடைய இடங்களாக இல்லங்களாக அமைவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய குடும்பங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கை என்பது இன்றைக்கு சவாலான ஒன்று. நம்முடைய குடும்பங்களை நாம் சரியாக கையாளவில்லை என்றால் குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு, குலைந்து போவதற்கு நிறைய நேரம் ஒன்றுமாகாது. எனவே விவேகத்தோடு வாழ்வோம். விவேகத்தோடு வாழக்கூடிய ஒருவரை போல, ஞானத்தோடு வாழக்கூடிய ஒருவர் மீது கடவுள் அன்பு செலுத்துவதைப் போல வேறு எதன் மீதும் அவர் அன்பு செலுத்துவதில்லை. அந்த ஞானத்தை இந்த உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதி நமக்கு வழங்கட்டும். ஆமேன்.